இந்த நாளின் தியானத்திற்காக அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 24வது அதிகாரம் 24-25 வசனங்கள். சில நாளைக்கு பின்பு பெலிக்ஸ் யூத ஸ்திரியாகிய தன் மனைவி துருசில்லாளுடனே கூட வந்து பவுலை அழைப்பித்து கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை குறித்து அவன் சொல்ல கேட்டான். அவன் நீதியையும் இச்சை அடக்கத்தையும் இனி வரும் நியாய தீர்ப்பையும் குறித்து பேசுகையில் பெலிக்ஸ் பயமடைந்து, இப்பொழுது நீ போகலாம், எனக்கு சமயம் மானபொழுது உன்னை அழைப்பிப்பேன் என்றான். இந்த 2 வசனத்தை மாத்திரம் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையோடு தியானிப்போம். வேதம் சொல்லுகிறது, பெலிக்ஸ் என்று சொல்கிற இந்த பெயருக்கு பாக்கியவான் அல்லது பாக்கியம் பெற்றவன், பாக்கியத்துக்குரியவன் என்ற ஒரு பொருள் அடங்குகிறது. ஸ்லாக்கியத்துக்குரியவன், பாக்கியத்துக்குரியவன் பெலிக்ஸ். இந்த பெலிக்ஸ் தன் மனைவியாய் இருந்த துருசில்லாளோடு கூட அரண்மனைக்குள்ளே வந்து உட்கார்ந்து, அப்பொழுது கட்டப்பட்டிருந்த தேவனுடைய ஊழியத்தின் நிமித்தம், வார்த்தை நிமித்தம் அன்றைக்கு கட்டப்பட்டவனாய் இருந்த பவுலை அழைப்பித்து விசுவாசத்துக்குரிய வார்த்தைகளை பேசும்படிக்கு அவன் கேட்டுக்கொண்டான். இப்போ இந்த பெலிக்ஸ்க்கு பாக்கியம் வேணும் என்ற ஒரு ஆசை வந்துடுச்சு. அவருடைய பெயர் கேட்டார் போல. எவ்வளவு சம்பாதிச்சான், பெரிய பதவி, எல்லா அதிகாரமும் அவன் கையில இருக்கிறது, நினைச்சதை சாதிப்பவன். பெலிக்ஸ் என்று சொன்னாலே தேசம் பயப்படுகிறது, நடுங்குகிறது, அதிகாரம் கையிலே. இப்ப இந்த பெலிக்ஸ்க்கு ஒரு வார்த்தையை கேட்கணும்னு ஆசை. என்ன வசனம்? வேதம் சொல்கிறது, அவன் பவுலை அழைப்பித்து கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை குறித்து அவன் சொல்ல கேட்டான். கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம், இயேசுவை பற்றும் விசுவாசம், இயேசுவை அறிந்து கொள்ளுகிற ஒரு விசுவாசம், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு விசுவாசம். இயேசுவோடு வாழணும் அப்படி சொன்னா அதுக்கு ஒரு விசுவாசம் வேணும். சோத்திரம் சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. வாழ்க்கையில சம்பாதிக்கலாம், அதிகாரத்தை பெற்றுக் கொள்ளலாம், பெரிய மனுஷனாகலாம், வயசுக்கு ஏற்றார் போல வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம், வசதிக்கு ஏற்றார் போல எல்லாவற்றையும் செய்து கொள்ளலாம். ஆனால் இயேசு இல்லாமல் நிம்மதி இல்லை, இயேசு இல்லாமல் வாழ்க்கையிலே சுவை இல்லை, இயேசு இல்லாமல் வாழ்க்கையில ஒரு நிரந்தர சந்தோஷமும் சமாதானமும் இல்லை. ஆகவே இந்த மனுஷன் இப்பொழுது கேட்கிறான், பேசுறான். ஓ, இந்த பவுலை கூட்டி கொண்டு வாங்க. இந்த பவுலை அவன் காவலில வைத்திருக்கிறான், கட்டி வைச்சிருக்கிறான், அவன் கட்டப்பட்டவனா இருக்கிறான், அவனை கூட்டிட்டு வாங்க, அவன் பேசட்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பவுலை கர்த்தர் எதற்காகவே தெரிந்து கொண்டார்? அப்போஸ்தலனாகிய பவுலை கர்த்தர் விசேஷமாய் தெரிந்து கொண்டார். அவனை கர்த்தர் சந்தித்தார். ஆமென் சொல்லுங்க. இயேசு உங்களை சந்தித்தது உண்மையானால் உங்களை விசேஷித்த ஒரு நோக்கத்தோடு சந்தித்திருக்கிறார். நீ ஏதோ ஒரு ஆலயத்துக்குள்ளே நடுங்கி உட்கார்ந்து இருக்கிறதுக்காக அல்ல, நீ எழும்பி பிரகாசிப்பதற்காக. பவுலை கர்த்தர் சந்தித்தார். எதற்காக? ஒரு பெலிக்ஸ்க்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்வதற்காக, இயேசுவை பற்றி அறிவிப்பதற்காக, ஏதோ சாப்பாடு போடுவதற்காக அல்ல, அன்னதானம் கொடுப்பதற்காக அல்ல, உலகத்துக்கு உதவி செய்வதற்காக அல்ல, கிறிஸ்துமஸ்ல புடவை வாங்கி கொடுத்து விட்டு போவதற்காக அல்ல, ஏழைகளுக்கு நான் சாப்பாடு போட்டா அந்த ஆசீர்வாதம் வருவதற்காக இல்லமா. தேவன் உனக்காக மரித்தது, உனக்காக உயிரை கொடுத்தது, உனக்காக ரத்தம் சிந்தினது, உன்னை தூக்கி என் மகனே என் மகளே என்று அழைத்தது, உன்னை தன்னை குறித்து மக்களுக்கு சொல்லுவதற்காகவே அழைத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
பவுலே, சவுலே என்று அவர் கூப்பிட்டார். கீழே விழுந்தான். ஆண்டவரே, நீர் யார்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா? எழுந்து நின்று சொன்ன, என்ன செய்ய சுத்தமாக இருக்கிறேன், நீ போ, நான் அதை உனக்கு சொல்லுவேன். கர்த்தர் அவனுக்கு சொன்னார். அவன் கண்களை திறந்தார், அவரை அபிஷேகம் பண்ணினார், அவனை ஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாக ஏற்படுத்தினார். சோத்திரம் சொல்லுங்க. உங்களை எதுக்கு இந்த ஆலயத்துக்குள்ள உட்கார வச்சிருக்காரு? உங்களை எதற்கு தேவ சபையில சேர்த்து கொண்டாரு? அது உங்களுக்கு எதற்கு இயேசுவின் ரத்தம் வழிந்தது உங்கள் மேல? எதற்கு உங்களுக்கு தன்னுடைய நாமத்தை முத்திரையாய் போட்டிருக்கிறாரு? ஏதோ கிறிஸ்தவன் என்று சொல்லிவிடுவதற்காகவா? இன்றைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் சொன்னா கீழ் ஜாதி என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறேன். கிறிஸ்தவர்கள் என்று சொன்னா அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும், அதற்காக அவர்கள் சேர்ந்து கொள்கிறார்கள் என்று சொல்ல பார்க்கிறேன். சிலர் சொல்றாங்க, பிரதர், நாங்க கிறிஸ்தவர்களா இருக்கிறதுனால எங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்குது. இல்ல இல்ல இல்ல, கிறிஸ்தவர்களை கர்த்தர் தனக்காக எடுத்துக்கொண்டார். தனக்காக, அவரை குறித்து அறிவிப்பதற்காக, அவரை குறித்து பேசுவதற்காக, அவருக்கு சாட்சியா இருப்பதற்காக பவுலை கட்டி வைத்தார்கள், சிறைச்சாலைக்குள்ளே வைத்தார்கள். எதற்கு? இந்த பெலிஸ்க்கு சத்தியத்தை சொல்லுவதற்காக. சோத்திரம் சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. இன்றைக்கு நீ கட்டப்பட்டிருக்கலாம், பலவிதமான உபத்திரவங்களில் கட்டப்பட்டிருக்கலாம். உண்மையாய் வாழ்ந்து, பரிசுத்தமாய் வாழ்ந்து, நேர்மையாய் வாழ்ந்து, இயேசுவின் பிள்ளையாய் இருக்கிறது நிமித்தம் கூட நீ கட்டப்பட்டிருக்கலாம். ஆண்டவருடைய பிள்ளை தானே, ஏன் எனக்கு இந்த உபத்திரம் என்று நீங்கள் கேட்கலாம். ஆண்டவருடைய பிள்ளையாய் இருந்து உனக்கு உபத்திரம் இருக்கிறதுனால் ஏதோ ஒரு விதத்தில் கர்த்தர் உன்னை பிரயோஜனப்படுத்துவதற்காக கட்டி வைத்திருக்கிறார். கவலைப்படாதீர்கள். சோத்திரம் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இந்த பேலிக்ஸ்க்கு தெரிஞ்சிருச்சு, இந்த பாக்கியமான செய்தியை நான் கேட்கணும். எல்லாரும் மூலியமா கேட்டா நடக்காது, அதற்குன்னு சில பேரை வச்சிருப்பார் ஆண்டவர். சோத்திரம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சிலரை தான் கர்த்தர் தெரிஞ்சு வச்சிருப்பாரு. அவனுக்கு எவ்வளவு பேர் இருந்தாங்க சொல்றதுக்கு. அவன் கை தட்டி கூப்பிட்டா எத்தனையோ ஆசாரியர்கள் பிரசங்கம் பண்ணி இருந்திருப்பாங்க, எத்தனையோ லேவியர்கள் அவங்களுக்கு ஆராதனை குறித்து பேசி இருப்பாங்க, வேத வசனங்களை விளக்கி சொல்லி இருப்பாங்க. ஆனா ஒரு பவுல், சோத்திரம் சொல்லுங்க, அவருக்கு ஒரு ஆளு தான் வேணும். இயேசுவுக்கும் ஒரு ஆளு தான் வேணும், அதுதான் நீ. You are that person. உன்னைத்தான் கர்த்தர் தெரிந்து வைத்திருக்கிறார். உன்னை குறித்து அவருக்கு ஒரு திட்டம் உண்டு. என்னை கேட்கிற வாலிபனே, வாலிப சகோதரியே, என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் உன்னை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். உங்களை கொண்டு ஒரு சித்தம் வைத்திருக்கிறார். தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ள, தம்முடைய மந்தையில ஜனங்களை சேர்த்துக் கொள்ள கர்த்தர் உங்களை தெரிந்து வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. நீங்க பிரசங்கம் பண்ணாதான் அங்க ஒரு அசைவு உண்டாகும். நீங்க பேசினாதான் அங்க ஒரு அசைவு உண்டாகும். சோத்திரம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த பவுலை குறித்து வேதத்துல அநேக உபத்திரவங்கள், அநேக அடிகள், அநேக காவல்கள், அநேக கட்டுகள், பசி, பட்டினி, பஞ்சம், ஏமாற்றம், எத்தனையோ இடத்துல அவன் கப்பல் சேதத்தில் உட்பட்டப்படுத்தவர், எத்தனையோ காரியங்களை வாசிக்கிறோம். ஏன் இந்த உபத்திரவம் என்று நினைக்கிறோம். ஆனால் அவன் பேசினாதான் அங்க அசைவு உண்டாகும். சோத்திரம் செல்லமா? ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், போய் ஏனுக்கு இந்த பாடு, ஏன் ஒரு நாள் போகாம, ஒரு நாள் கூட விடாம உபத்திரவத்தை பார்த்துக்கிட்டே போறேன்னு அச்சர் சொல்லுவார். உபத்திரவப்படு நல்லது. சந்தேகக்காரன் தாவீது சொல்றாரு, நான் உபத்திரவப்பட்டது நல்லது. ஆமா, அப்பதான் ராஜாக்களுக்கு முன்னால நிக்க முடியும். அவன் பேசினாதான் அங்க அசைவு உண்டாகும். ஆமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. எசேக்கியேல் தீர்க்கதரிசி பேசினாரு. எசேக்கியேல் தீர்க்கதரிசி பட்ட பாடு கொஞ்சம் நெஞ்சே இல்ல. இந்த எசேக்கியேல் பேசினா எலும்புகள் கூட அசைந்தது என்று வேதம் சொல்லுகிறது. Glory to God. சில பேருக்கு தான் தேவன் அப்படி ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார். பவுல் வாயை திறந்து பேசணும். அதற்கு பெலிக்ஸ் மாத்திரம் இல்ல, அவன் மனைவியும் கூட வந்திருந்தா. ராஜ வஸ்திரம் அழகா தரிச்சிட்டு என்ன காஸ்மெட்டிக்ஸ் போட்டாங்களோ,
என்ன பியூட்டிஷியன் கிட்ட போய் பியூட்டிஃபை பண்ணாங்களோ தெரியாது. அலங்காரமான உடைகளோடு ராஜ மேன்மையோடு அந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவனை கூட்டிக் கொண்டு வாங்க, பேசட்டும். அவன் விசுவாசத்தை குறித்து பேசும்படிக்கு அவனுக்கு இவன் சைகை காட்டி உத்தரவு கொடுத்தான். வேதம் சொல்லுது, அவனை அழைப்பித்து கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை குறித்து அவன் சொல்ல கேட்டான். கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம், கிறிஸ்துவை பற்றிக் கொள்ளுகிறவர்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டு. கிறிஸ்துவை எல்லாராலும் பற்றிக் கொள்ள முடியாது. ஹலோ, கேக்குறீங்களா? கிறிஸ்தவனாயிலாம் பேர் வழி இல்ல. ஆலயத்துல சேர்ந்தா யார் வேணா சேர்த்துக்கிறாங்க. இன்றைக்கு தெரு தெருவா சபைகள் உண்டாயிடுச்சு. உங்க ஊரை சொல்லல, நான் சென்னை பட்டணத்துல சொல்றேன். ஒரே வீதியில 4, 5, 6 சபை கூட இருக்குது. சென்னையில ஒரு வீதி இருக்கிறது, வேளச்சேரி ரோடுன்னு சொல்லி. அதுல இருக்கிற சபைகளை கணக்கிட்டு பார்த்தா ஆசிய கண்டத்திலேயே அதிகமான சபைகள் கொண்ட ஒரே வீதி அதான் என்று சொல்றாங்க. அவ்வளவு சபை இருக்குது. ஒரு குறிப்பிட்ட இடத்துல நான் பிரசங்கம் பண்ணுவதற்காக என்னை அழைத்தார்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பு. அப்போ நான் பைக்கில் தான் போனேன். கண்டுபிடிச்சு அந்த வீதிக்குள்ள போனேன். முதல்ல ஒரு சபை இருந்துச்சு, பாட்டுலாம் பாடிட்டு இருந்தாங்க. ஓ, இதுதான் பொழுது கரெக்டா வந்துட்டு போய் நின்று, அப்பா இந்த சபை தானா அப்படின்னு கேட்டேன். இது இல்லையா, அங்க போங்க என்னங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போனா அங்கேயும் மேல வாங்கி பாட்டு சத்தம் கேட்கறது. வெளியில குண்டா வச்சு அங்க சாதம் கலக்கிட்டு இருக்காங்க, சாப்பாடு கலக்குறாங்க. கல்யாணமான்னு பார்த்தேன். உள்ள பார்த்தா ஆராதனை பாட்டு நடந்துட்டு இருந்து. வெளியில ஒருத்தர் நின்னாரு, ஐயா இதுதான் இந்த சபையான்னு கேட்டேன். இது இல்ல, இன்னும் கொஞ்சம் போங்கன்னாரு. போய்கிட்டே இருந்தேன். 4, 5 சபையை தாண்டிச்சு. ஏன்னா ஒரே தெருவுல 4, 5 சபை, 4 சபையிலையும் சாப்பாடு செஞ்சுட்டு இருக்கான் வெளியே. மதியானம் ஞாயிற்றுக்கிழமை மதியம் காலை ஆராதனையில கடைசியில ஒரு சபைக்கு போனேன். இதுவாதான் இருக்குமா அப்படின்னு நினைச்சேன். கடைசியில இதுதான் சொன்னாங்க. ஒரே தெருவுல 5 ஆலயம், 5 ஆலயத்துல ஜனங்க நிறைஞ்சு வழியுது. அப்புறம் நினைச்சு என்னப்பா இவ்வளவு ஜனம் வழியுது. உள்ள போய் பார்த்தா ஒன்னும் அப்படி ஒன்னும் பெருசா தெரியல. ஆனா கடைசியில பார்த்தா கண்டுபிடிச்சேன் என்ன மேட்டர்னா, எல்லாரும் சாப்பாடு போடுறாங்க. சோத்திரம் சொல்லுங்க. எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கறதுனால ஜனம் நிறைய. ஞாயிற்றுக்கிழமை யாரும் வீட்டுல சோறு பொங்க வேண்டாம். ஆனா வேதம் சொல்லுகிறது, இவங்கெல்லாம் கிறிஸ்தவங்க இல்ல, கிறிஸ்துவை பற்றும் ஒரு விசுவாசத்தார் உண்டு. ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவை பற்றி கொண்டு வாழுகிற ஒரு விசுவாச கூட்டத்தார், அவரை குறித்து தான் இந்த வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை குறித்து அவன் சொல்ல கேட்டான். ஆமென், அல்லேலூயா. கிறிஸ்துவை பற்றி கொள்றதுக்கு நான் சொல்றது விளங்குதா? கிறிஸ்துவை பற்றி கொண்டு அவர் பின்னாலே போகிற கூட்டத்துக்கு பேர் தான் கிறிஸ்துவை பற்றி கொண்ட கூட்டத்தார். இவர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு நீ பேசப்பா. கிறிஸ்துவை பற்றி கொண்டவன் எப்படி வாழணும் நீ சொல்லப்பா அப்படின்னு பேலிக்ஸ் கேட்கிறாரு. இப்ப இவர் வாயை திறந்து பேச ஆரம்பிச்சாரு. யாரு சொல்லுங்க? பவுல் வாயை திறந்தாலே ஒரு பெரிய அசைவு உண்டு. இயேசு வாயை திறந்தாலே அங்கே கிருபை உண்டு, அங்கே சத்தியம் உண்டு, அங்கே ஜீவன் உண்டு, அங்கே சுகம் உண்டு, அங்கே தேவனுடைய கிருபை வரங்கள் உண்டு. அங்கே அவர் வாயை திறந்தாலே கிருபை நிறைந்த வார்த்தைகளை பேசினார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் வாயை திறந்து பேசினாலே செத்தவன் உயிரோடு எழுந்திருச்சா, மரித்து போய் கிடந்த சடலங்கள் உயிரோடு எழுந்தது. அவர் பேசின போது படுக்கையில் இருந்தவன் எழுந்தான். இவையெல்லாம் வேதம் சொல்லுகிறது. ஆனால் அவர் அவரோடு போயில்ல. நம்முடைய ஊழியக்காரர்களுக்கு, தம்மை பற்றி விசுவாசத்தோடு வாழ்கிறவர்களுக்கு அந்த கிருபையை அவர் கொடுத்து விட்டு போகிறார். ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கிறிஸ்துவை பற்றி கொண்டு அவர் பின்னால போகிறவர்களுக்கு ஒரு வித்தியாசம் உண்டு. இப்போ இந்த பவுல் பேசுறதுக்காக அவனை கூப்பிட்டு விட்டாங்க. பவுல் பேசுறாரு. என்ன பேசினார் பாத்தீங்களா? அவன் நீதியையும், கிறிஸ்துவை பற்றி கொண்ட உங்க வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க. நீதியான வாழ்க்கை எப்படி இருக்கணும்? சத்தமா சொல்லுவீங்களா? நீதினா என்னது? நீதியில் நிலைத்திருந்து உன் திருமுகம் நான் காண்பேன். உயிர் தெழும்போது உம்
இருக்கீங்களோ? நீதியில நிலைச்சிருக்கிற ஒரு வாழ்க்கை, நீதியான ஒரு வாழ்க்கை, நீதியாய் வாழணும் என்று கர்த்தர் நமக்கு நியமிச்சிருக்கிறார். ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்ட தேவஜனமே, ரட்சிப்போடு உன் வாழ்க்கை முடியல, ரட்சிப்புலதான் உன் வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ரட்சிப்புனா என்ன? நிறைய பேர் ரட்சிக்கப்பட்ட இப்படி ஒரு கூட்டம் சொல்லியே சுத்தி தெரியுது. இது என்ன ரட்சிப்பு? ரட்சிப்பு என்று சொன்னால் ஏதோ ஒரு அடிமைத்தனத்திலிருந்து தேவன் நம்மை விடுதலையாக்கி விட்டார். ஸ்தோத்திரம் சொல்லுங்க. விடுதலையாக்கிட்டவனே நீங்க பரலோகத்துக்குள்ள போயிடுவீங்களா? இல்ல 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 இல்ல. அப்போ விடுதலையான பிறகு என்ன செய்யணும்? உதாரணத்துக்கு ஒரு குழந்தை பிறந்துடுச்சு. குழந்தை பிறந்தவனே அது பேசிடுமா, நடந்துடுமா, ஓடிடுமா? இல்ல. அது என்ன செய்யணும்? அதுக்கு எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது. அதே போலவே நாம் விடுதலையாக்கப்பட்டவுடனே, ரட்சிக்கப்பட்டவுடனே எல்லாம் முடிந்தது என்று நினைத்து விடக் கூடாது. எல்லாம் ஆரம்பமாகத்துக்கு ஆயத்தமா இருக்கிறதுன்னு அர்த்தம். ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து கேட்டியா அப்படின்னு கேளுங்க. சொல்லுமா, சும்மா தைரியத்தை கேட்டியா? இப்ப திருப்பி அவங்கள பார்த்து புரிஞ்சுதா அப்படி கேளுங்க. தெரியலையா? இப்ப கேட்டு தெரிஞ்சுக்கோ அப்படி சொல்லுங்க. பார்த்து பரவாயில்ல, நீங்க சொன்ன கேள்வி அவங்க உனக்கு திருப்பி சொல்லுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுது, ஒரு விசுவாச மார்க்கத்தார், ஒரு விசுவாச கூட்டத்தார், ரட்சிக்கப்பட்ட ஒரு ஜனம் எப்படி வாழணும் பவுல் பேசுகிறார். உனக்கு நான் சொல்ல வேண்டியது நீதியான வாழ்க்கை. அப்பா ஏதோ சபைக்குள்ள வந்துட்டா, எங்க அப்பா ஒரு குடிக்காரன், எங்க அப்பா ஒரு வெட்டுக்காரன், நான் குடும்பத்துல இப்படி இருந்தோம் அப்படி இருந்தோம், நாங்க விக்கிரகத்துக்கு பின்னால போனோம், அதுக்கு நாங்க கோழி வெட்டணும், கறி வெட்டணும், ஆடு வெட்டணும், இது சொல்லிட்டு இருக்கிறது இல்ல. நீ ரட்சிப்புக்குள்ள வந்த பிறகு உன் ஜீவன் எப்படி மாறியது? இன்னைக்கு அத்தனை பேர்ல சில பேர் வாழ்க்கை ரட்சிப்புள்ள வந்த பிறகும் வாயினாலதான் ரட்சிப்பை சொல்றாங்களே தவிர வாழ்க்கையில ரட்சிப்பை பார்க்க முடியறது இல்ல. நாங்க ரட்சிக்கப்பட்டவங்க அப்படி சொல்றாங்க. சில பேரோட பேட்ஜ் பார்ப்பேன், ஜீசஸ் சேவ்ஸ், இயேசு ரட்சிக்கிறார். உனக்கு இல்லையா? மற்றவங்களுக்கு தானே அந்த பேட்ச். நம்முடைய வாழ்க்கையில் அந்த ரட்சிப்பு உண்டா? ரட்சிப்புனா என்னப்பா? விடுவிக்கப்பட்ட பிறகு என்ன சம்பவிக்கும்? நீதியான வாழ்க்கை. அதுக்கு முன்னால நீதி இல்லாத வாழ்க்கை. ரட்சிக்கப்பட்டவன் என்ன நடக்கணும்? ஃபர்ஸ்ட் பவுல் பேசுறாரு, நீதி. ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என்னது நீதி? ஒரு சின்ன கதை சின்னதா சொல்றேன், கேட்டுக்கங்க. ஒரு கடைக்கு போறீங்க, ஏதோ இதுக்கு கடுகு சீரகம் மிளகு எல்லாம் ஒரு 5 ரூபாய் கொடுப்பா, 10 ரூபாய் கொடுப்பான்னு வாங்குறீங்க. எல்லாம் சேர்ந்து ஒரு 45 ரூபாய் வருது. நீங்க 50 ரூபாய் ஒரு கையில கொடுக்குறீங்க, கடைக்காரர் கையில 50 ரூபாய் வாங்கிட்டா அவர் உங்க கையில மிச்சம் எவ்வளவு கொடுக்கணும்? 5 ரூபாய். அவர் 55 ரூபாய் கொடுக்கிறாரு. நீங்க அவர் நினைச்சுக்கிட்டாரு நீ 100 ரூபாய் கொடுத்துட்டேன்னு. 55 ரூபாய் கொடுத்தோன்னு வாங்கி பாக்கெட்ல வச்சுக்கிட்டு தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை தோத்திரம் செய்வேனே. போகும்போது ஒரு 1/4 கிலோ கோழிக்கறி வாங்கிட்டு போனா என் புருஷன் நல்லவன் சொல்ல மாட்டாரா அப்படின்னு நினைச்சிட்டு வந்து உதவதன்னு உதைப்பான். ஏன்னா தின்னுபிட்டு வர உதைப்பான். உன் நீதி எங்க ஒண்ணு இல்லாம போயிடுச்சு. நீங்க என்ன செய்யணும்? நான் கொடுத்தது சொல்ல மாட்டீங்களா? 50 ரூபாய். நீ கொடுத்ததோ 55 ரூபாய். இந்தப்பா வச்சுக்கோ 50 ரூபாய். 5 ரூபாய் தான் எனக்கு சேரணும். சோத்திரம் சொல்லுவீங்களா? ஒரு நாள் பஸ்ல 2 பேர் சண்டை போட்டுறாங்க. பயங்கர சண்டை. அப்படின்னா என்ன இந்த மாதிரி சண்டை போட்டுறாங்களே அப்படின்னு பார்த்தேன். கடைசியில பார்த்தா கண்டக்டரும் கூட போற ஒரு பேசஞ்சரும். என்ன சண்டை? பையனுக்கு கண்டக்டர் சொல்றாரு 3 வயசு ஆயிடுச்சு. இவன் சொல்றான், நான் அப்ப எனக்கு தெரியாது, உனக்கு அப்புறம் தெரியும்.
நான் தானே பெத்தவன், எனக்கு தான் தெரியும். அவன் சொல்றான் நீ பெத்தையோ பெக்கல எனக்கு தெரியாது. பாருங்க ஒரு கோடு போட்டு டிரைவர் சீட்டு பின்னால, அதுல நின்று அவன் பையன் மேல நிக்கிறான், இறங்கியா நீன்றான். நான் டிக்கெட் படிக்க மாட்டேன். என்ன சொல்ற? டிக்கெட் எடுக்க மாட்டேன். பையனை பார்த்து உனக்கு என்னடா வயசுனா, எனக்கு 4.5 வயசுன்றான். அப்ப சொல்றான் இல்ல 3 வயசு கூட ஆவலன்றான். எதுப்பான்னு நல்லா சொன்னீங்க போங்க. எப்படி இருக்க உன் நியாயம்? எப்படி இருக்குது உங்க நியாயம்? அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில நீதி காணப்பட வேண்டாம். நீதியான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். தேவனுடைய ஆலயத்திலேயும் நீதி காணப்பட வேண்டும். குடும்ப வாழ்க்கையிலையும் நீதி காணப்பட வேண்டும். நீ எங்க போனாலும் உன் வாழ்க்கையில நீதி 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 நீதி. சோத்திரம் சொல்லுங்களா? சொல்லுங்களேன், இப்படி சொல்லுங்களேன். நான் ஒரு நாள் மெடிக்கல் ஷாப் போனேன். டாக்டரை பார்த்துட்டு மெடிக்கல் ஷாப்புக்கு போனேன். அந்த டாக்டர் கிட்டே ஒரு மெடிக்கல் வாக்கு இருக்கு, மருந்து கடை. ஸோ மருந்துக்கெல்லாம் கொடுத்தாரு. ரசீட்ல மொத்தம் எவ்வளவு காசு கொடுத்தேன்? 500 ரூபாய் கொடுத்தேன். ஏதோ சில்லறை கொடுத்தாரு. வாங்கி பாக்கெட்ல வச்சுட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்த பிறகு அந்த மருந்து அட்டையெல்லாம் ஒவ்வொன்று திருப்பி பார்த்தா ஒவ்வொன்று ஒரு அமௌண்ட் போட்டு இருந்துச்சு. இதெல்லாம் நான் உட்காந்து கூட்டினேன். இதெல்லாம் கூட்டிட்டு டாக்டர் ஃபீஸ் அதையும் கூட்டினா இவரு கொடுத்த காசு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குது. இவரு நான் கேட்டேன், என்னப்பா கரெக்டா கொடுத்தியான? கரெக்ட் தான் சார், எடுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டான். பாக்கெட்ல வச்சுட்டு வந்துட்டேன். ஆனா என் மனசு உறுத்துது. என்ன செய்யுது? விடுவிக்கப்பட்டிருந்தீங்கன்னா உருக்கும். காது கேக்குதா? இயேசு உள்ள இருந்தாலும் என்ன பண்ணும்? உறுத்தும். அந்த சுத்தமான வீடு பெருக்கிடுங்களேன். போய் கொஞ்சம் எங்கன்னா மண்ணு கொஞ்சம் இடத்துல இருந்துச்சுன்னா காலை வச்சா புதுசா ஒரு உங்க வீட்டுல மெத்த அது பெட் இருந்துச்சுன்னா புதுசா ஒரு பேங்கெட் போட்டு பாருங்க. கொஞ்சம் தூசு இருந்தா கூட படுத்தா உறுத்தும். தெரியும் வா தூசி இருக்குது. அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் மனசு சொல்லும். அதுக்குதான் தேவன் நம்முடைய இருதயத்தில் விளக்க வச்சிருக்கிறார். சோத்திரம் சொல்லுங்க. அவருடைய வெளிச்சத்தில் வெளிச்சம் காண்கிறோம். நேற்று கேட்டீங்களா? மறந்துட்டீங்களா? இப்ப இந்த வெளிச்சம் உள்ள இருக்குதுல்ல, அது இந்த இருட்டெல்லாம் காட்டும். சில பேர் காட்டுறதே இல்லைன்னு சொல்றாங்க. அப்போ உன் வெளிச்சத்தை நீ சந்தேகப்படுற. நீ சந்தேகப்படணும், உங்களுக்குள்ள இருக்குது மெஜ்ஜான வெளிச்சமான்னு பாருங்க. மெஜ்ஜான வெளிச்சம் இருந்துச்சுன்னா இருட்டெல்லாம் அது அடையாளம் காட்டும். சோத்திரம் சொல்லுவீங்களா? ஓகே. நான் சொன்னேன், இது என்ன மனசு ஒன்னும் உறுத்திக்கிட்டே இருக்கு, மனசு உறுத்திக்கிட்டே இருக்குது. அடுத்த முறை மாத்திரை தீர்ந்து போச்சு. திருப்பியும் போய் வாங்கினேன். வாங்கும் போது இந்த மாத்திரை அட்டையில இருக்கிற பணத்துக்கு ஏத்தாற்போல பணம் வாங்கிட்டு மிச்ச காசை கொடுத்தாங்க. வீட்டுக்கு வந்து யோசிச்சேன், போன முறை இவ்வளவு வாங்கலையே, கம்மியா வாங்கியிருக்காரு, மொத்தம் காசு சில்லறை நிறைய கொடுத்துட்டாங்க. அப்ப ஒரு நாள் போய் நான் போனேன். அந்த மருந்து கடையில எனக்கு கொடுத்தவர் இல்லை, இன்னொருத்தர் இருந்தார். நான் இந்த மாதிரி வாங்கினேன் கொஞ்ச நாளைக்கு முன்னால. இந்த மாதிரி பணம் தாசியா கொடுத்த மாதிரி என் கணக்குல இருக்குது, நீங்க என்ன செய்ய சொல்லுங்க அப்படின்னு. ஐயோ அப்படியா? அவர் இப்ப டியூட்டியில இல்ல, மத்தியானத்துக்கு மேல வருவாரு. அவர் வந்த பேருக்கு நீங்க பேசுங்க. சரி, மத்தியானம் நான் எங்கேயோ ரோட்ல போயிட்டு இருந்தா அவங்க கூப்பிட்டாங்க. ஐயா அவர் வந்துட்டாரு, கொஞ்சம் பார்த்து பேசுங்க. நான் சொன்னேன், இந்த மாத்திரை என்னோட ரேட்டு பார்ப்பான்னு. அவன் ரேட்டு போட்டான். நான் 500 ரூபாய் தான் கொடுத்தேன், மிச்சம் இவ்வளவு காசு கொடுத்தியாப்பா? இல்ல நான் கரெக்டா வாங்கினேன், நான் டாலி பண்ணிட்டேன், என் கணக்கு டாலி ஆயிடுச்சுன்னா. இது என்ன டாலியா எனக்கு தெரியல. எப்படி டாலி? எனக்கு டாலி ஆகல, அவனுக்கு டாலி ஆயிடுச்சா? இந்த மாதிரி நிறைய இடத்துல வாங்கினாலும் வித்தானோ எனக்கு தெரியல. நான் சொன்னேன், எப்படியாவது இருக்கட்டும், ஏன் கணக்கு பிரகாரம் நான் உனக்கு இவ்வளவு காசு கொடுக்கணும், இந்த புடிச்சுக்கோ அப்படின்னு சொன்னேன். ஐயோ இது வாங்கி எங்க வச்சுக்கிறதுன்னு சொன்னா, நீ எங்கேயாவது வச்சுக்கோ, என்கிட்ட வேணாம். அந்த காசை கொடுத்துட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன். அப்புறம் தான் எனக்கு நிம்மதி வந்துச்சு. ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த பேலிக்ஸ் இருக்காரு, பேலிக்ஸ் இந்த பணத்துல கொஞ்சம் வீக். எப்படி? சில பேர் தேவனுடைய ஆலயத்துல கூட கை விட்டுறாங்களா. அண்மையில கேட்டேன், ஒரு ஆலயத்துல காணிக்கை எடுத்துக்கிட்டே போனாங்க, கையை விட்டு நிறைய வாங்கி ஜோப்புக்குள்ள போட்டுட்டாங்க, மிச்சத்தை தான் கொண்டு போனாங்க.
அந்த காலத்துல எங்க அப்பா சொல்லுவாரு, ஐயோ நம்ம ஆலயத்துல என்ன அநியாயம் நடக்கும் தெரியுமாடா தம்பி. என்னப்பான்னு கேட்டேன். அப்படியே காணிக்க எடுத்துட்டு நேரா வெளியே வந்து பின்வழியா உள்ள வருவாங்க. வர்றதுக்குள்ள அவங்க பாக்கெட்ல வாரி போட்டுக்குவாங்க. ஒரு தாத்தா சொன்னாரு, நானே கமிட்டியில இருந்தப்போ ஒரு பெரிய காரியத்தை கண்டுபிடிச்சேன். என்னத்த கண்டுபிடிச்சுங்க அப்படி கேட்டேன். ₹1 காசு. அப்போ ₹1 பெரிய பணம். ₹1 பெரிய பணம். இன்னைக்கு ₹1 பிச்சைக்காரன் போட்டா கூட வாங்க மாட்டான். இல்ல கரெக்ட் தானே? ஆனா ஆண்டவருக்கு போடுறீங்க நீங்க எல்லாம். உங்களை மாதிரி பிச்சைக்காரன் உலகத்துல யாரும் இருக்க மாட்டான். ஆண்டவருக்கு